வீரமாமுனிவர் சிந்தனைகளில் வளனார். பந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை வாழ வைத்தவர்தான் இறை ஊழியர் வீரமாமுனிவர். அருந்தமிழுக்கு அவர் ஆற்றிய பணிகளை அவரின் இலக்கணம், சிற்றிலக்கியம், பேரிலக்கியம், மருத்துவம், அகராதி, உரைநடை, மொழிபெயர்ப்பு, எழுத்து சீர்திருத்தம் என அவரின் படைப்புகளை கணக்கிட்டால் கடல் மணலும் கையளவாகும். அதிலும் குறிப்பாக அவரின் சமயப்பணி இமயமலையாய் நம்மை மலைக்கச் செய்யும். அதிலும் புனித வளனாருக்கு அவர் சூட்டிய பாமாலைதான் தேம்பாவணி என்னும் ஒப்பற்ற பெருங்காப்பியமாகும். யார் இந்த வளனார்? இவர்தான் நம் அன்னை மரியாவின் கணவர். நமக்காக மனு உருவெடுத்த இயேசுவின் வளர்ப்பு தந்தை புனித சூசையப்பர் ஆவார். திருவிவிலியத்திலே இவரை பற்றி மிக குறைவான குறிப்புகளே உள்ளன. குறிப்பாக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலே மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று குறிப்பிருக்கிறது. மேலும் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவரே தம் மனைவியை ஏற்றுக்கொள்கிறார். இயேசு தம் 12ஆம் வயதிலே எருசலேம் தேவாலயத்திலே காணாமல் போன போது அன்னை மரியாவும் சூசை தந்தையும் தேடியதாக குறிப்புகள் உள்ளன. ஆனால் இறை ஊழியர் வீரமாமுனிவர் நம் சூசை தந்தைக்கு 36 படலங்கள் 3615 பாடல்களை கொண்ட பெருங்காப்பியத்தை இயற்றியுள்ளார். அதனை அவரே வான்மேல் மகுடம் புனை நாளில் வர மாதவன் தன்கொடி பூத்த தேன்மேல் தளம்பும் 600 சேர்த்த 35 திருப்பூவும் நூன்மேல் முறை நையா தொடுத்த நுண்மண் 6 அணி இது என மீன்மேல் விளங்கும் வளன் பதத்தில் விரும்பி சாத்தி என்னும் பாடலில் விளக்குகிறார். இதில் 600 3600 3515 3615 பாடல்கள் எனவும் 6 அணி இது என 6 அதாவது 36 படலங்கள் உள்ளதென கூறுகிறார். இவ்வாறு வீரமாமுனிவர் சிந்தனைகளில் வளனார் என்னும் பொருளில் தேம்பாவணி காப்பியத்தின் தலைவரான தூய வளனாரை பற்றி காண்போம். பெயர் விளக்கம். நம் இறை ஊழியர் புனித சூசையப்பருக்கு வளன் என்று பெயர் சூட்டியதே அவருக்கு இவர் மேல் உள்ள அன்பை அறியலாம். சூசையப்பர் ஜோசப், யோசப் என்னும் எபிரேய சொல்லுக்கு யாவே சேர்த்து தருவார் என்று பொருள். அதனை தமிழிலே பலன் என்று குறிப்பிடுகிறார். நம் தமிழ்நாட்டிலே ஏற்கனவே பலவன், கிள்ளி பலவன், அதாவது வளமான நாட்டுக்கு சொந்தக்காரராகிய சோழனை குறிக்கும் சொல் உள்ளது. பலன் என்பது வரங்களால் வளர்ந்தவன், அதாவது இறைவனின் வரங்களால் வளர்ந்தவன், இறை வரங்களால் நிறைந்தவன் என்பதாகும். தூய வளனார் ஏழ்மையிலே பிறந்தவர் என்பதை ஏற்றிய முறையோடு எந்த இயன்றதன் வலிமை காட்ட போற்றிய வரங்கோடு எங்கும் பொருணனாய் தெரிந்த வளன் சாற்றிய கோத்திரத்தின் தலைமுறை வழுவாதேனும் மாற்றிய திரு ஒன்று இன்றி வறுமையான் பிறக்கச் செய்தான். திரு ஒன்று இன்றி வறுமையான் பிறக்கச் செய்தான். அரசர் தாவீது மரபில் நம் வளனார் பிறந்திருந்தாலும் அவர் தாவீதை போல் அரச மாளிகையில் ஆடம்பர வாழ்வு வாழவில்லை. மாறாக அவர் ஏழ்மையிலே பிறக்கிறார், எளிய வாழ்வு வாழ்கிறார் என்பதை நம் வீரமாமுனிவர் தம் தேம்பாவணியில் எடுத்து எம்புகிறார். தூய வளனாரின் பெற்றோர். நாம் அனைவரும் நம் அன்னை மரியின் பெற்றோரின் பெயரை அறிவோம். ஆனால் சூசை தந்தையாம் நம் தூய வளனாரின் பெற்றோரை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? கொலை முகந்து அழன்றவேல் கொற்ற தாவீதன் தலைமுகந்து ஒழுகிய குளம் சகோபவன் சிலை முகந்து அபிர்நுதல் தேவி நீப்பி இன்பு அலைமுகந்து உவந்து சூழறிந்து உள்வோங்கினாள் என்னும் பாடலில் தூய வளனாரின் தந்தை சகோபன் என்கிறார். இப்பெயர் யாக்கோபு என்பதை சகோபு என்றாக்கி சகோபன் என தமிழ்படுத்தி தருகிறார். தூய வளனாரின் தாயின் பெயர் நீப்பி என்று உரைக்கிறார். அது மட்டுமின்றி 3 வயதிலேயே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் நம் தூய வளனார் என்பதை இளைய வான்பிறை என வளர்ந்து உளம் வளைய மாசுரா வயது 3 உளைய நூலவர் உற்ற காட்சியின் திளைய வானறிவு எய்தி தீர்த்தனன் என்னும் பாடலில் 3 வயதிலேயே ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார் என்னும் குறிப்பை இறை ஊழியர் வீரமாமுனிவர் தருகிறார்.
காட்டில் தவம் செய்தவர் தூய வளனார் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? என்று ஒளித்தன காணுற ஏகினான், குன்று ஒளித்த குறுமணி சாயலான், கன்று ஒளித்த கறவை கனைத்தன, அன்று ஒளித்தவர்க்கு ஆர்த்து அட யாருமே என்னும் பாடலில் நம் தூய வளனாரின் தவ ஒழுக்கம் வெளிப்படும். அவரின் இறைவேண்டலின் ஆழம் புலப்படும். அதன் வெளிப்பாடுதான் கடவுளுக்கும் தூய வளனாருக்கும் உள்ள உறவு. அது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள உறவு என்பதை அவரே கூறுகிறார். தந்தை நோக உணர்வின்றி தவறா நின்ற பிள்ளைகள் தம் சிந்தை நோக பணிந்து அடுத்தால் சினந்த தாதை அகற்றுவானோ, நிந்தையாக பிழைத்து எனினும் நினைக்கு ஓர் பிள்ளையாக எமக்கு எந்தையாக நீ என்றும் இறங்கா முனைவது ஆம்குளோ என்னும் பாடலில் தன் மகன் செய்த தவறால் தந்தை மனம் நொந்தாலும் தன் பிள்ளையை வெறுப்பாரோ, வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவாரோ? இல்லை அல்லவா? அதே போலத்தான் இறைவா, நானும் உனக்கு, நீயே என் தந்தை, நானோ உன் மகன் என்று கடவுளுக்கும் தனக்கும் உள்ள உறவு தந்தை மகன் உறவு என்பதை எடுத்துரைக்கிறார். இவ்வாறு தூய வளனாரை பற்றி நாம் அறியாத பல செய்திகளை ஆற்று மணலென அள்ளித்தரும் அருந்தவ முனிவராய், நற்றமிழ் புலவராய், இயேசு சபை குருவாய், இறை ஊழியராய் திகழும் முனியை, மாமுனியை, வீரமா முனிவரின் அடிபோற்றி தூய வளனாரின் அருள் வேண்டுவோம்.